கவனிங்க, இந்த மாசத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசிய வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கவனிங்க, தேவ பிள்ளையுடைய இருதயத்தை ஒருபோதும் கலங்க என் தேவன் விடுகிறதல்ல. நீங்க கவலைப்படுறத, நீங்க கலங்குகிறத, நீங்க துக்கப்படுறத, நீங்க பயப்படுறது தேவன் ஒருபோதும் விரும்புவது இல்லை. என் தேவன் என்ன விரும்புகிறார்னா, என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, நிறைவாக இருக்கணுங்கிறத தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கவலைப்படுறத, கண்ணீர் விடுகிறத தேவன் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் துக்கப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாதான். பிலிப்பியர் 4:6 வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்யணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தமா. அப்ப பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடிகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலைகள், ஒரு போராட்டங்கள் வரும்போது நம்ம அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு என்ன செய்யணுமா? தேவன் சொல்லிக்கிட்டு நம்ம ஹாப்பியா, ஒழி இல்லாம, சந்தோஷமா, மகிழ்ச்சியா ஒரு வாழ்க்கைய வாழணுமா? ஹல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறாரு. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாங்க, மத்தேயு 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, நீங்க என்ன செய்ய வேண்டாம்? உங்களுடைய எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். வாசிக்கலாம் 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று, கவனிங்க, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று. பக்கத்தில் சொல்லுங்க, எதை குறித்தோ கவலைப்படாதீங்க. 27வது வசனம் சொல்லுது, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்ப நம்ம கவலைப்படுறது எல்லாமே வீண். நம்ம கவலைப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, இந்த உலகத்தின் மேன்மைக்காக, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக, இந்த உலகத்தின் அநேக பொருட்கள் மேல ஆசை வைத்து, இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்காதா, இந்த காரியத்தின்படி நான் வாழ மாட்டேன்னு சொல்லி மற்றவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நாம் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலக காரியத்துக்காக நீ கவலைப்பட வேண்டாம். காட்டு புஷ்பத்துக்கு இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப எதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம், மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஹோல் வேதத்துல ஆண்டவர் ஒரே ஒரு இடத்தை சொல்றாரு, நீ கவலைப்படு. வாசிக்கலாம், எபிரேயர் 2வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, நல்ல கவனிங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், விசுவாசிக்கிற நாம் இதை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? அன்பான தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளால ஒவ்வொரு நிமிஷமும் இதை குறித்து கவலை இருக்கணும். எதை குறித்து? தன்னுடைய ரட்சிப்பை குறித்து.
ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? தண்டனை என்றால் என்ன? தேவனுடைய கோபாக்கினை. நல்ல கவனிங்க, தேவனுடைய கோபாக்கினை. எப்படி சோதம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டதோ, எப்படி தேவனுடைய நாட்களையோ நோவாவுடைய நாட்கள்ல சகலமும் சங்காரம் பண்ணப்பட்டதோ, அதே போல ஒரு நாட்கள் வருகிறது. அன்பான தேவ பிள்ளையே, அதே போல ஒரு நாட்கள் வருகிறது. இந்த பூமி பலவிதமான கொடுமைகளை அனுபவிக்கும், பலவிதமான பஞ்சங்களை அனுபவிக்கும். மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரம் சொல்லப்படுது, மகா உபத்திரவத்தின் காலம் வருகிறது. அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய மகா கோபாக்கினையின் காலம் வருகிறது. மகா உபத்திரவத்தின் காலம் வருகிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பட்டயம் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், நாச மோசம் உண்டாகும், பூகம்பம் உண்டாகும், பூமி அதிர்ச்சி உண்டாகும். இந்த உலகத்தில் உண்டாகும் எல்லாமே மனுஷனுக்கு கேடு உண்டாக்குற விதமாய் தேவனுடைய கோபாக்கினை நாட்கள் வரப்போகிறது. வேதம் சொல்லுது, நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஹல்லேலூயா. சோதம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டது போல பேர் அழிவுகள் இந்த உலகத்தில் உண்டாகும். எப்படி நோவாவுடைய நாட்களில் சகலமும் சங்காரம் பண்ணப்பட்டதோ அதே போல ஒரு நாட்கள் உண்டாகும். எல்லாம் அழிந்து போகும். நம்ம ஏற்கனவே தியானிச்சோம், பழைய ஏற்பாடின் வாக்குத்தத்தம் என்ன? கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்பது. புதிய ஏற்பாடின் வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்பது. பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தமும், நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்று வாக்குத்தத்தமும். ஆனா இந்த வானத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த வானம் வெந்து உருகி போகும். இந்த பூமிக்கு என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? ஒரு நாள் வரும், அந்த நாட்கள்ல இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்கப்படும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகத்தான ரட்சிப்பை குறித்து, இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளால ஒரு சிந்தை உண்டாகணும். ஆண்டவரே, இவ்வளவு மகத்தான ரட்சிப்பை எனக்கு தந்தீரே, இவ்வளவு மகிமையான ரட்சிப்பை தந்தீரே. வசனம் சொல்லுது, இந்த பெரிய ரட்சிப்பு. நமக்கு எப்போதுமே எது பெருசா தெரியுது? இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் பெருசா தெரியுது. கர்த்தர் சொல்றாரு, இந்த பெரிய ரட்சிப்பை நீ அசட்டை பண்ணுவாயானால் உன் வாழ்க்கை ஐயோ. இந்த பெரிய ரட்சிப்பை நீ உதாசீனப்படுத்துவாயானால், இந்த ரட்சிப்பை குறித்து சரியான ஒரு விழிப்புணர்வு, இந்த ரட்சிப்பை குறித்து இந்த ரட்சிப்பின் தன்மை என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்தாயானால் எப்படி தண்டனைக்கு தப்பிப்பாய்? தேவனுடைய கோபாக்கினை நாட்கள் வருகிறது. தேவனுடைய கோபாக்கினை நாட்கள் வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு ரட்சிப்பை இழந்து விடாது, ரட்சிப்பை காத்துக்கொள். ரட்சிப்பை குறித்து நமக்கு என்னன்னு தெரியல. நல்ல கவனிங்க, ஒரு காலேஜுக்குள்ள போகணும்னு வைங்களேன், அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்கல்ல. இந்த ஐடி கார்டு இல்லாம காலேஜுக்குள்ள போக முடியாதுங்க. ஐடி கார்டு கழுத்தில் தொங்க விட்டு தான் காலேஜுக்குள்ள நுழைய முடியும். அதே போல சில கம்பெனிகள் சில ஐடி கார்டு கொடுக்குது. கம்பெனிக்குள்ள நுழையணும்னா என்ன செய்யணும்? ஐடி கார்டு காமிக்கணும். அதே போல இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்காக சில அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதார் கார்டு, லைசன்ஸ். இது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பொருட்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்ப பாருங்க, இந்த கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அடையாள அட்டை நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதோ, இதே போல பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை தான்
இந்த ரட்சிப்பை நீங்க நிர்விசாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ரட்சிப்பை தேவன் எப்படி நம்ம கொடுத்திருக்காருன்னா, உலகத்திலிருந்து வருகிற தேவ கோபாக்கினைக்கு தப்பும்படியாக, இந்த உலக ஆக்கினைக்கு தப்பும்படியாக, இந்த உலகத்தில் நடக்க போகிற பேர் ஆபத்துகளுக்கு பேர் அழிவுகளுக்கு தப்பும்படியாக, இந்த தண்டனைக்கு தப்பும்படியாக நமக்கு ஒரு ஐடி கார்டை, நமக்கு ஒரு கிருபையின் கார்டை. இந்த ரட்சிப்பு என்ன கார்டு? கிருபையின் கார்டு. கிருபையின் கார்டை கொடுத்திருக்கிறோம்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரங்கிற ஒரு நன்றி உள்ள உணர்வு உள்ளவர்களாய் நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏனோ தான் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அந்த ஒரு காலை கொடுத்து ரெண்டு காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்யறாருன்னா, ஒன்று இந்த உலகத்தில் வரப்போகிற தண்டனை, இந்த கோபாக்கினை, தேவனுடைய உக்கிரமான கோபம், இந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த காடு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது கிருபையின் காடு, அது ரட்சிப்பின் காடு மட்டுமல்ல, இன்னொரு காரியம் ராஜ்யத்துக்குள் நுழையும்படியாக உனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ரட்சிப்பின் காடு இல்லாம ஒருவனும் என்ன செய்ய முடியாது, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதனால தான் சொல்லுங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்க ரட்சிப்பு என்ன செய்யணுமா, புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். இதான் வேதம் சொல்லுது, அனுதின ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ளால எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நான் பரலோக வாசி, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலக மேன்மைகளை, இந்த உலக ஐஸ்வர்யங்களை, இந்த உலக சம்பத்துகளை நான் தேடக்கூடாது, ராஜ்யத்தை நான் தேடணும். கிருபையின் காடை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைக்கிறதுனா, என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல. என்னை அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி பிரித்து எடுத்தவர், எனக்காய் ராஜ்யத்தை திறந்து வைத்தவர், எனக்காய் ஐஸ்வர்யங்களை தந்திருக்கிறவர், எனக்காய் ரட்சிப்பை இந்த உலக தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக, உலகத்தில் வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக, உலகத்தில் வரப்போகிற இந்த பேர் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக எனக்கு கிருபையின் காடை, இந்த ரட்சிப்பை தந்த தேவனை நான் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ரட்சிப்பு மகிமையானது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்தில் அவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையே. நம்ம கவலையில ரெண்டே கவலை. ஒன்று, மற்றவன்கிட்ட நம்மளை விட வசதி குறைந்தவர்களை பார்த்து அவங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிடுறோம். அவன்கிட்ட ஒரு பைக்கு கூட இல்லை, என்கிட்ட பைக் இருக்கு. அவன்கிட்ட ஒரு நகையும் இல்லை, என்கிட்ட நகை எல்லாம் இருக்கு. அவளுக்கு உடுக்க சேலை கூட இல்லை, என்கிட்ட நல்ல நல்ல சேலை எல்லாம் இருக்கு. இப்படி இல்லாதவர்களை பார்த்து நம்ம பெருமைப்பட்டுக்கிடுறோம், மேன்மை அடைந்துக்கிடுறோம், மேன்மை பாராட்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நம்மளை விட வசதியா இருக்கிறவனை பார்த்து என்ன நினைக்கிறோம், ஐயோ அவன்கிட்ட இருக்கிறது ஏன்ட்ட இல்லையே. ஒரு பக்கம் அவனை விட நல்லா இருக்க பெருமை அடைகிறோம், இன்னொரு பக்கத்துல நம்மளை விட வசதி படுத்த விட பார்த்து அவங்ககிட்ட இருக்கிறது, அவங்ககிட்ட கார் இருக்கு, என் பைக்கு தானே இருக்கு, அவங்ககிட்ட 4 செயின் இருக்கு, என் ஒரு செயின் தானே இருக்கு, அவங்க 4 மோதிரம் போட்டிருக்காங்க, என்ற ஒரு மோதிரம் தானே இருக்கு, அவங்க 3 மாடி அடுக்கு வீட்டில் இருக்காங்க, நான் வாடகை வீட்டில எல்லாம் இருக்கேன். இப்படி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனா நம்ம நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்குது. என்ன? ரட்சிப்பு. வசனம் சொல்லுது, இந்த பெரிய ரட்சிப்பை. இது என்ன ரட்சிப்பு? பெரிய ரட்சிப்பு. இந்த பெரிய ரட்சிப்பை நம்ம அசட்டை பண்ணுவோமானால், அற்பமாய் எண்ணுவோமானால், வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிற, ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்து உலகத்தோடு உலகமாய் என் வாழ்க்கை முடிச்சு போகாம என்னை நீங்க ரட்சித்தீங்களே, என்னை தூக்கி எடுத்தீங்களே உலகான சேற்றிலிருந்து, என்னை வேறுபடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும்
தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நன்றி நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட ரட்சிப்பை மகத்துவமாய் நினைக்கும் போது, ரட்சிப்பை பெரிதாய் நினைக்கும் போது, ரட்சிப்பை கொடுத்த அந்த காரியங்களை தியானிக்கும் போது தான் பாருங்க, நம்மளை அறியாமலே நமக்கு அவருக்கு மேல அன்பு வந்துடும். நம்ம எல்லாரும் சொல்றோம் வசனத்தை, கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எத்தனை பேர் ருசித்து பார்த்தோம்? ரட்சிப்பின் அனுபவம் நம்மளை எப்படி நடத்துனாக்கி ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மேல அன்பு பொங்கும். ஏன்னா இது பாவ உலகத்திலிருந்து, இந்த குடும்ப சாபத்திலிருந்து என்னை விடுவித்து கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீரே, உங்க கிருபைக்குள்ளால மூடி இருக்கிறீரே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரட்சிப்பு கொடுத்து சில இடத்துல சொல்றதுக்கு வேதனைப்படுறோங்க. ரட்சிப்பை அவ்வளவு அஜாக்கிரதை பண்றோம். ரட்சிப்பின் மகத்துவம் என்னன்னு தெரியாம ரட்சிப்பை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். சில இடங்கள்ல நமக்கு வாயை திறந்து நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. சில இடங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல, சில சந்தர்ப்பங்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்ல முடியல. ஏன்? ரட்சிப்பின்படி வாழ முடியல. ரட்சிக்கப்பட்ட கேரக்டர்ஸை, ரட்சிக்கப்பட்ட குணாதிசயத்தை, ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ அன்பை, ரட்சிக்கப்பட்ட அந்த சுபாவத்தை, பரலோக வாசிங்கிற அந்த சாயலை காமிக்க முடியல. அதனால என்ன செய்யறோம்னா, அநேக நேரங்கள்ல ரட்சிப்பை மறந்தடிக்கிறோம். நல்ல கவனிங்க, பேதுரு தேவனை மறுதளித்ததுனால மனவேதனைப்பட்டு, மனஸ்தாபப்பட்டு, கவலைப்பட்டு, துக்கப்பட்டு, கதறி அழுதான். ஐயோ கிறிஸ்துவை நான் மறுதளித்து விட்டேனேன்னு சொல்லி. இந்த பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அநேக நேரங்களில் ரட்சிப்பை செஞ்சோம், மறுதளித்தோம். ஆனா ரட்சிப்பை மறுதளித்ததை குறித்து ஒரு வேதனை, ஒரு மனஸ்தாபம், ஒரு மனவேதனை, ஒரு துக்கம் நம்ம தொண்டையை அடைக்கலன்னு வைங்கல. யூதாஸ் காரியத்துடைய நிலைமை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகை ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம ரட்சிப்பை கொடுத்த உணர்வு இல்லாததுனால தான் பாருங்க, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காய் செபிக்க முடியல, நம்முடைய பெற்றோர்களுக்காய் செபிக்க முடியல, நம்முடைய பிள்ளைகளுக்காய் செபிக்க முடியல, நம்முடைய நண்பர்களுக்காய் செபிக்க முடியல, நம்முடைய உறவினர்களுக்காய் செபிக்க முடியல. ஏன்னா ரட்சிப்பின் மகத்துவம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் உண்டாக்குன மனுஷன் தான், ஆண்டவர் உண்டாக்குன மிருக ஜீவன்கள் தான். ஆனா ஒன்றுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யல, ஒன்றுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யலங்க. எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணினார். ஆனா ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதாங்க கிருபையின் காடு. பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாம் தண்டனைக்கு நேராக, தேவ கோபாய்க்கு நேராக, தேவனுடைய முழு கோபத்துக்கு நேராக இந்த உலகமே இருக்குது. ஆனா உங்களுக்கு எனக்குமோ கிருபை கிடைத்தது. நோவாவை போல நம்ம நல்லவங்களா? நோவாவை குறித்து வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் 9வது வசனம் சொல்லுது, அவன் உத்தமனா. உத்தமன் மட்டுமல்ல, யாரா? மேலும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். பாருங்க, அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்ததுனால கிருபை கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம அவருடைய இரக்கத்தினால இந்த ரட்சிப்பின் கிருபை நம்ம மேல கடந்து வந்துச்சு. இதை குறித்து
உணர்வில்லாதபடிக்கு வாழ்வோமானா, நோவாவுடைய பேலை பெருசா இருக்கு. இத பார்த்தவெல்லாம் சொன்னான், பேலை பெருசு, பேலை பெருசு. ஆனா ஒருவனும் பேலைக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. எனக்கு ரட்சிப்பை கொடுத்த உணர்வு இல்லாம கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கன்னு சொல்றது போல கிருபை பெருசு, கிருபை பெருசு அப்படி சொல்லிக்கிட்டு அலைவோன்னு வைங்களேன். கிருபை பெருசு பெருசுன்னு சொல்லிக்கிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கணும். கிருபைக்குள்ள ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. கிருபைக்குள்ளால பிரவேசிக்க முடியாம, கிருபைக்குள்ள நடக்க முடியாம, கிருபைக்குள்ளால செல்ல முடியாம கைவிடப்படுவோமானால் நிலைமை மோசம், நிலைமை மோசம். பாருங்க, இந்த கிருபை எப்பவும் நம்மளை தாங்கணும்னா நான் ஏனோ தானோன்னு வாழ்வேன். கிருபை என்ன மூடும் இல்ல. எப்படி வாழணும்னா ரட்சிப்பின் அனுபவத்தோட வாழணும். ரட்சிக்கப்பட்ட அந்த கேரக்டர்ஸை, ரட்சிக்கப்பட்ட அந்த குணாதிசயத்தோடு வாழணும். ரட்சிப்பு நமக்குள்ள இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ரட்சிக்கப்பட்ட, அதாவது ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கைய வாழணும். பக்கத்தில் சொல்லுங்க, ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கைய வாழணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா, ரட்சிப்பை காண்பிக்கிறத விட்டுட்டாங்க. எது காமிக்கிறாங்கன்னா, நான் அழகா இருக்கனா, இந்த உலகத்துக்கு 4 பேருக்கு முன்னாடி நான் அழகா இருக்கேன். ஆண்டவர் அழகை காட்டு சொல்லல, உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை காட்டு, உங்க ரட்சிப்பை காமி, உன் ரட்சிப்பின் பலனை காமி, உன் ரட்சிப்பின் கனிகளை காமி, உன் ரட்சிப்பின் குணாதிசயத்தை காமி. பாருங்க, என் முக அழகை காமிக்கணும் 4 பேருக்கு. அதனால என்ன செய்ய, கண்டதுல கிளவில இருந்து கொமணி வரைக்கும், சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கிற கிளவி மாதிரி வரைக்கும் என்னெல்லாமோ பூசிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று யார்ட்டையாவது கொண்டு காட்டுற மூஞ்ச, நல்லா சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்கன்னா எல்லாம் குழந்தது, முடியெல்லாம் நட்டமா நிக்குது, பின்னாடி போய் படுக்கிற முடியும். ஏன் அழகா இருக்கேன்னு சொன்ன நாளை காலத்தை கண்ணாடி நின்று என்ன 2 3 மேக்கப். உலகத்துக்கு நான் எப்படி இருக்கணும், அழகா இருக்கணும். கைவிடப்படுவாய். தேவனுடைய கோபாக்கினை நாட்கள் வருகிறது. அன்றைக்கு சோதோம் குமார பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டதோ, நோவாவின் நாட்கள்ல எப்படி உலகம் நிக்ககம் செய்யப்பட்டது, அதே போல ஒரு நாட்கள் வருகிறது. நாம் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம்? நமக்கெல்லாம் ஒரு ஆசை, அவன் இருக்கிறது போல எனக்கு வேணும். எலிசா கூட இருந்த கேயாசிக்கு நாகமான் கையில் இருந்த ஆஸ்திகள் மேல ஆசை, அந்த ஐஸ்வர்யத்து மேல ஆசை, அந்த பொக்கிஷத்து மேல ஆசை, அந்த உலக பொருட்கள் மேல ஆசை. நாகமான் இருந்தது எல்லாம் வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? கேயாசிக்கு வந்துச்சு. அதுல பிரதானமா வந்தது என்னது? நாகமான் இருந்த குஷ்டம். ஓப்பனா சொல்றேங்க, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனால் கழுவப்பட்டவர்கள். தேவன் உன் பாவத்தை கழுவி இருக்கிறாரு. உன் முன்னோர்கள் சாபங்கள், உன் மூதாதையர் சாபங்களை அவர் கழுவி இருக்கிறாரு. உனக்கு மகிமையான ரட்சிப்பை, மகத்துவமான ரட்சிப்பை, இந்த பெரிய ரட்சிப்பை அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து கவலையற்று இருப்பாய். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும், இந்த உலகத்துல ஒரு பெரிய கொடுமை நடக்க போகுது.
ஏன்னா பூமி பூமி உலகம் உலகம்னு சொல்றோமே, இந்த உலகத்தின் வாக்குத்தத்தம் என்ன? பூமி அக்கினிக்கு இரையாக்கப்படும். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல நான் நல்லா வாழணும். வானம் வெந்து உருகி போகும், பூமி அக்கினிக்கு இரையாக்கப்படும். உன் நிலைமை, உங்க நிலைமை அப்படி ஒரு நிலைமை வந்து விட கூடாது என்பதற்காய் என் தேவன் உங்க மேல வைத்த இரக்கத்தினால, உங்க மேல வைத்த அன்புனால, உங்க மேல வைத்த பாசத்தினால இந்த ரட்சிப்பை, நீங்க யாரு? நீதிமான் இல்ல, தேவனோடு சஞ்சரித்தவங்க இல்ல, உத்தமர்கள் இல்ல, ஆனா ஈவாய் 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 கொடுத்த ரட்சிப்பு, இந்த மகத்துவமான பெரிய ரட்சிப்பு தேவனால் ஈவாய் கொடுக்கப்பட்டது. அப்ப கவனிங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டணும். சங்கீதம் 20:7 சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை எப்பவும் எதை குறித்து மேன்மை பாராட்டலாம்? நான் அப்படி இருக்கேன், என் அந்த வசதி இருக்குது, இவ்வளவு படிப்பு இருக்குது, என் பட்டம் இருக்குது, என் ஐஸ்வர்யம் இருக்குது, என் சம்பத்து இருக்குது, 4 பேருக்கு முன்னாடி நான் மரியாதையா இருக்கேன்னு சொல்லி மேன்மை பாராட்டுவதல்ல. இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், உலகத்தில் மதிக்கப்படுறேன், உலகத்துல அநேகரால போற்றப்படுறேன், உலகத்துல எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குதுன்னு சொல்லி நீ மேன்மை பாராட்டுவதல்ல. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கொடுத்து, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கொடுத்து. பக்கத்துல சொல்லுங்க, இது வரைக்கும் உள்ளதை விட்டுரு. சொல்லுங்க, இது வரைக்கும் உள்ளதை விட்டுரு. இன்னைக்கு இந்த பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கவலைப்படு, கலங்கு, வேதனைப்படு, துக்கப்படு, துக்கம் தொண்டை அடைக்கட்டு. பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை? எது எதுக்கோ துக்கம் தொண்டை அடைக்குது. பக்கத்து வீட்டுக்கார அக்கா பேசலன்னா துக்கம் தொண்டை அடைக்குது. பசங்களுக்கு பிள்ளைங்க பேசலன்னா அடைக்குது, பிள்ளைங்களுக்கு பசங்க பேசலன்னா அடைக்குது. பாருங்க, வேண்டியவங்க நம்மகிட்ட பேசலன்னு செய்து துக்கம் தொண்டை அடைக்குது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இதுக்கெல்லாம் அடைக்க கூடாது, இதுக்கெல்லாம் அடைக்க கூடாது. ரட்சிப்பை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து துக்கம் தொண்டை அடைக்கணும். என் ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கும் கவலைப்படாத, ஒரு ரட்சிப்பை கொடுத்து நீ என்ன செய்ய, கவலைப்படுங்கிறாரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியும்? அப்ப நல்ல புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கோபாக்கினை வருது, தேவனுடைய கடும் கோபம் வருது. பூமி எல்லாம் அழிந்து போக போகுது. தேசத்துல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூகம்பமும் பூமி எதிர்ச்சியும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும். இதுல இருந்து நான் தப்பி பிழைக்கணும்னா என் ரட்சிப்பை கொடுத்து நான் கவலை உள்ளவனா இருக்கணும். உண்மையா சொல்றேன், உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லி நீங்க கவலையற்று இருப்பீங்களா, தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. உங்க சகோதரிகள் ரட்சிக்கப்படலன்னு நினைச்சு நீங்க துக்கப்பட்டு, துக்கம் உங்க தொண்டையை அடைக்கலன்னு வைங்களேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி அந்த துக்கம் உங்க தொண்டையை கவி பிடிக்கலன்னு வைங்களேன், நீ ரட்சிப்பை கொடுத்து கவலையற்றவர்களா இருக்கீங்க. நல்ல கவனிங்க. அப்போ இந்த ரட்சிப்பை கொடுத்து கவலை நமக்குள்ள எப்படி வரணும்னா,
நம்ம சொந்த பந்தமெல்லாம் இந்த மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இப்ப இந்த மகத்தான ரட்சிப்பை சொந்த பந்தம் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். முதல் ரட்சிப்பின் அனுபவம் என்ன, இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, இந்த ரட்சிப்பு எப்படி எங்களை தண்டனைக்கு தப்புவிக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நான் முடிச்சுறேன். நல்லா கவனிங்க. நம்ம உடன்பிறப்புகளுக்கு இல்லை நம்ம தாய்க்கு தகப்பனுக்கு இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எவ்வளவு துடிக்குதா இல்லையா? நம்முடைய உறவுகளுக்கு ஏதாவது ஒண்ணு துடிக்குதா? நண்பர்களுக்கு ஏதாவது ஒண்ணு துடிக்குதா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இதே அக்கினிக்கு என்ன செய்ய போறாங்க? இரையாக போறாங்க. இதே கந்தகத்துக்குள்ள இரையாக போறாங்க. இந்த தண்டனைக்கு அவங்க தப்பிக்கணும்னா இந்த சுவிசேஷத்தை குறித்த, இந்த ரட்சிப்பை குறித்த கவலை உனக்குள்ளால இருக்கணும். இந்த கவலை இருந்தாதான் உங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன செய்வீங்க, நண்பர்களுக்காக என்ன செய்வீங்க, உங்க பெற்றோர்களுக்காக என்ன செய்வீங்க, உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்வீங்க, உங்க சொந்த பந்தத்துக்காக என்ன செய்வீங்க, உங்க உறவினர்களுக்காக என்ன செய்வீங்க, முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல கதறுவீங்க. ஏன்னா இந்த ரட்சிப்பின் மகத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப கவனிங்க, நம்ம சொந்த பந்தத்தை கொடுத்து ஒரு அக்கறை இல்லை, அவங்களுக்காக ஜெபிக்கல, அவங்களோட ரட்சிப்புக்காக எனக்குள்ள தாகம் இல்லை, அவங்களோட ரட்சிப்புக்குள்ளால அவங்களுடைய ரட்சிப்புக்காக எனக்குள்ளால ஒரு ஏக்கம் இல்லை, அவங்களோட ரட்சிப்புக்காக எனக்குள்ளால ஒரு பாரம் இல்லை, என் குடும்ப ரட்சிப்புக்காக துக்கம் என் தொண்டை அடைக்கலனா நீ என்ன சரியா ரட்சிப்பை குறித்து புரிந்து கொள்ளாம இருக்கீங்க. நல்ல கவனிங்க. இந்த ரட்சிப்பை அசட்ட பண்ணுவீங்கன்னா, இந்த ரட்சிப்பை அற்பமாக எண்ணுவீங்கன்னா, இந்த ரட்சிப்பை அல்லல் தட்டுவீங்கன்னா, இந்த ரட்சிப்பை மறுதளிப்பீங்கன்னா வருகிற கோபாக்கினைக்கு நீங்க தப்பிக்க முடியாது. நாட்கள் வருகிறது. நோவாவை போல வேலைக்குள்ள பிரவேசிக்கலன்னு அத்தனை பேரும் கைவிடப்படுவீங்க. அதனால இன்னைக்கு இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க ரட்சிப்பின் அனுபவத்தை நான் உணரணும் ஆண்டவரே.